அம்மன் நிஸ்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த குரோதி வருடத்தின் தமிழ் மாதமான 9வது மாதம் மார்கழி மாதத்தின் பலன்களை பற்றியும் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். மாதங்கள்லேயே சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் அவதரித்து கூறியதாலோ என்னவோ இந்த மாதம் அத்தனை போற்றுதலுக்கும் உரித்தான மாதமா விளங்குது. மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உகந்த மாதமா கருதப்படுது. அதுவும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல சிவாலயங்கள்ல சிறப்பு பெற்ற அபிஷேக ஆராதனைகள் இது எல்லாமே நடைபெறும். சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வெகு விமர்சையா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். இந்த மார்கழி மாதத்தோட சிறப்புகள்ல அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்துல தான் நமக்கு அமையுது. மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்து நீராடிட்டு வாசல்ல கோலமிட்டு ஒரு பூவை நடுவுல வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏத்திட்டு அவர்களை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் ஜெயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம். மனக்காரகனான சந்திரன் மிதுன ராசியில செஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் கடகத்துல வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. ராகு மீனத்திலையும், ஞானக்காரகனான கேது கன்னியிலையும், சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்ப ராசியில சஞ்சரிக்கிறாரு. தனகாரகனான குரு ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சூரியன் தனுசு ராசியிலையும், புத்திசாலிதன மிக்க புதன் விருச்சிக ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாய் சுக்கிரனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. செவ்வாயோட பார்வை, வக்ர செவ்வாய் சனியோட பார்வை இந்த மாதம் முழுவதும் இருக்குது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிரனும் வராரு. கும்பத்திலேயே சனி பகவானும் இருக்கிறாரு. மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு. இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு. இந்த மார்கழி மாதத்துல புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு நம்ம அனைவருமே தயாரா இருப்போம். இந்த ஆண்டுல நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற கால புருஷ தத்துவத்தின்படி இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம விரிவாவே பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 16/12/2024 முதல் 13/1/2025 வரைக்கும் இருக்குது. மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. செவ்வாய் பகவானை ராசிநாதனா கொண்டவங்க தான் இந்த மேச ராசிக்காரர்கள். இந்த மாதத்துல பல வகையிலையும் மாற்றங்களும் எதிர்பாராத வகையில அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா செவ்வாய் வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. அஷ்டமாதிபதியாவும் செவ்வாய் மேசராசிக்கு இருக்கிறதால அவர் வக்ரம் பெறுவதால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். சென்ற மாதத்துல இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே இந்த மாதத்துல நீங்கி காரியம் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகுது. தொழில் ஸ்தானத்துல குருவோட பார்வையும் இருக்குது. அப்ப தொழில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். தன காரகனான குரு பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துல பதிகிறதால பொருளாதார வரவுல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி பொருளாதாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில்ல புதிய ஒப்பந்தங்கள் சேரும். தொழிலை எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு புது முயற்சி ஏதாவது எடுத்தீங்கன்னா கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே வச்சுக்கணும். நம்ம நேரத்திற்கு சாப்பிடுவது, நேரத்துக்கு ஓய்வெடுப்பது, இதை எல்லாத்தையும் வழக்கத்தில் வச்சுக்கிறது மேசராசிக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. ராசிநாதன் கடக ராசியில நீச்ச நிலையில இருக்கிறார். 6ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல புதன், 9ஆம் இடத்துல சூரியன், 10ல் சுக்கிரன் அப்படின்னு உங்களுக்கு கிரகநிலைகள் எல்லாமே சிறப்பா தான் இருக்குது. லாபத்துல சனி பகவான், விரயத்துல ராகு அப்படின்னு இந்த மாதத்துல இருக்கிறாங்க. மேஷ ராசிக்கு சாத்தியமில்லாத விஷயத்தை கூட இந்த மாதத்துல நீங்க சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய போராட்டம் எல்லாமே ஓய போகிற மாதம் இந்த மார்கழி மாதம். குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள், தொல்லைகள் இது
எல்லாமே இந்த மார்கழி மாதத்துல முடிவுக்கு வரப்போகுது. ஆரோக்கியத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அதே மாதிரி வீண் விரயம் நஷ்டம் அனைத்துக்குமே முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். பணம் காசு அப்படிங்கிறது இந்த மாதத்துல சரளமா புழங்க போகுது. போட்டி பொறாமை இது எல்லாமே நீங்கும். 2ஆம் இடத்துல தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார். அதனால தனவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். தனவரவு தாராளமா இருக்கு அப்படிங்கறதால செலவு அப்படிங்கிறது அதிகமா செஞ்சீங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். அதனால ஒப்பந்தங்கள் டாக்குமெண்ட் கையெழுத்து இதெல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமன் மைத்துனர் வழியிலெல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். வாக்குவாதங்களில் அவங்களிடத்துல ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்லது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. மாத தொடக்கத்தில் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை சப்தம பார்வையாக பார்க்குறாரு. அப்போ கும்பராசிக்கு சுக்கிரன் சென்ற பிறகும் அஷ்டம பார்வையாக செவ்வாயை பார்க்குறாரு. அதனால் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கிரனோட பார்வை அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு எல்லாம் இருக்குது. உங்கள் ராசிக்கு தனம் குடும்பம் கலத்திரத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவரை மங்களகரமான செவ்வாய் பார்க்கறதால குடும்பத்தில் சுப செய்தி சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே நடக்கும். கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம். சம்பாதிக்கிறதால பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. சூரியன் பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி. அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பாரு சூரியன். கடவுளுடைய அனுகிரகமும் குலதெய்வத்தோட அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை ஒரு முறை கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும். உங்களுடைய எண்ணத்தில் தெளிவு அப்படிங்கிறது பிறக்கும். எந்த முடிவெடுத்தாலும் தெளிவாக யோசிச்சு முடிவெடுப்பீங்க. இனிமேல் குழந்தைகள் விஷயத்தில் நல்லது அப்படிங்கிறது நடக்கும். குழந்தைகளுக்காக வேலைக்கு முயற்சி செய்தாலும் சரி கல்யாணத்துக்காக முயற்சி செய்தீங்க அப்படின்னாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் குழந்தைகளுக்காக எடுத்த முடிவு சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அப்ப எதிரிகள் அப்படிங்கிறது உங்களை கண்டு விலகுவாங்க. பிரச்சனை செய்தவர்களிடத்துல இருந்தெல்லாம் நீங்க விலகி வருவீங்க. எதிரிகளா இருந்தவங்க கூட உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க. வேலையில இருந்துட்டு வந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது நீங்க போகுது. 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. அப்ப கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க கண்டுபிடிக்கின்ற பொருளுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. உங்க ராசிக்கு அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலம் எதிர்பார்த்திருந்த கடன் உதவியா இருக்கலாம், இல்ல டாக்குமெண்ட் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு டெண்டர் விஷயமா இருக்கலாம், இல்லை வேலை விஷயமா இருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. அரசின் மூலியமாக தடை போட்டுட்டு வந்த காரியம் இந்த மாதத்தில் நடக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. கலைத்துறையில் இருந்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது கைமாற்றாவோ கடனாவோ வாங்கிய தொகை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து மகிழ்வீங்க. தொழிலில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க ராசிக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறாரு குரு. இந்த மாதம் முழுவதுமே குரு வக்ரம் பெற்றதை சஞ்சரிக்கிறாரு. உங்களுக்கு குரு பகவானால நன்மையும் தீமையும் அப்படின்னு ரெண்டும் கலந்த பலன்கள் தான் கிடைக்கும். குறிப்பாக விரையாதிபதி வக்ரம் பெறுவதால விரயத்துக்கு ஏற்ற வரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பெற்றோர் வழியில ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திப்பீங்க. பெற்றோர் உங்களிடத்துல பாசம் காட்டல, மற்ற அண்ணன் தம்பிகள்ட்ட எல்லாம் பாசம் காட்டுறாங்க, அவர்களுக்கு உதவி செய்யறாங்க, நம்மளுக்கு உதவி செய்யல அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கும். உடன்பிறப்புகளிடத்துலலாம் ஒற்றுமை குறைவு அப்படிங்கிறது ஏற்படலாம். யோசித்து செயல்பட வேண்டிய மாதம். மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் போறாரு. புதன் 9ல் சஞ்சரிக்கும் பொழுது ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு பயணங்களால நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. தள்ளி போன ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு தானாவே சேரும். இனிமேல்
தள்ளி போன ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு தானாகவே கிடைக்க போகுது. இந்த மாதம் முழுவதுமே மேஷராசிக்காரர்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாட்டை செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தடைப்பட்ட காரியம், தடைப்பட்ட திருமணம் இது எல்லாமே நடக்கும். இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மார்கழி மாதம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.